இருங்க. இருங்க இருங்க இருங்க. படுக்கைகள் இதை வந்து இப்படி கொஞ்சம் குனிஞ்சு போயிட்டோம்னா உள்ளே போனால் தான் இதனுடைய உங்களுடைய இதே தெரியும். இந்தாச்சா சமணர் படுக்கைகள்னா இதை நம்ம படுத்து பார்க்கலாமா? இது வந்து தலாணி வைக்கிற மாதிரி இருக்கா, தலை வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது சமணர் படுக்கை. இது வந்து 2 பேரும் இங்கிட்டு தலையை வச்சு படுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கா. அப்படி இந்த இடத்தெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக வந்து இந்த இடத்த அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணுற வந்துட்டு போக எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பாதுகாக்கணும் சார். இது வந்து வரலாற்று பொக்கிஷம் இல்லையா, முக்கியமானது. கட் பண்ணு.
இப்போ நம்ம யானை மலை மேலே வந்து இருக்கிறோம். இது வந்து சமணர்களுடைய கற்படுக்கை. இதில் தான் சமணர்கள் வந்து படுக்கக்கூடிய இடம். இந்த சமணர் படுக்கையில் இந்த குகையில் வந்து மேலே வந்து ஒரு பிராமி கல்வெட்டு வந்து இருக்குது. இந்த பிராமி கல்வெட்டில் வந்து நிறைய பேர் நிறையா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க எண்ணத்தில் இந்த பிராமி எழுத்தில் என்ன குறிக்கப்பட்டிருக்குன்றத வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா அப்படின்னா நாராயண ராவ் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து இந்த பிராமி கல்வெட்டை படிச்சுட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவகு நாட்டு தூ உட்டு யுல பொதன தான ஏரி ஆரிதான அதாந்துவாயி அரட்ட காயிபானா அப்படின்னு வந்து சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நட் எனும் சமஸ்கிருத வேர்ச்சொல், போதனா என்பது புதராணம் அல்லது பௌத்ராணம் அப்படின்ற என்னும் சமஸ்கிருத சொல்ல வந்து சுட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. தானம் என்பது தானம் என்ற சமஸ்கிருத சொல். ஏரி ஆரிதனா என்பது ஐராவதானம் என்னும் சொல்லு. ரட்ட என்பது ராஷ்டிரணம். காயிபானா என்பது காசியபானம் என்னும் சொல். இவ்வாறு விளக்கம் கூறி இதை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாத்து வாயக ராஷ்டிரத்து இவது நாட்டிலிருந்து வந்தவர்களான காசியவர்களின் ஐராவத குலத்தைச் சேர்ந்த உட்டுயுள் என்பவரின் மக்கள், அதாவது பேரன்கள் செய்த தானங்கள் அப்படின்றத தான் இந்த பிராமி எழுத்து குறிக்குதுன்னு சொல்லி நாராயண ராவ் என்பவர் வந்து சொல்றார். அடுத்து வந்து ஐராவத மகாதேவன். ஐராவத மகாதேவன் வந்து இந்த பிராமி எழுத்தை படிச்சுட்டு அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ குன்றத்தூர் உரையுள் நாதன் தான அரிதன். இவ குன்றத்தூர் உரையுள் நாதன் தான அரிதன் அத்துவாயி அரிட்ட காயிபன். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா குன்றத்தூர் படுக்கையில் வசிக்கும் நாதன் என்பவரின் படுக்கைகள் இவற்றை செய்து கொடுத்தவர் அரிதன் அத்துவாயு அரட்ட காயிபன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றார். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருக்கிறத வந்து பார்த்தோம். கடைசியாக இந்த பிராமி எழுத்து என்ன சொல்கிறோன்னா இவ குன்றத்து உரையுள் உதன் ஏரி அரிதன் அத்துவாயு அரிட்ட கோயிபன் அப்படின்றது தான் இந்த பிராமி எழுத்து. இருந்தாலும் இந்த சரியா தவறா இல்லை கரெக்டாக இருக்கான்றத வந்து நம்மளுடைய ஐயா நம்ம கூட வந்திருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எங்களுக்கு. ஒருத்தவங்க ஒரு விதமாக நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி என்னன்னா இவ குன்றத்து இவ குன்றத்து உரையில் பாதந்தான் எரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய்வன் என்று தமிழி கல்வெட்டுக்கள். சரி. கிபி 1-2ஆம் நூற்றாண்டு சார்ந்தது. இது மலை உச்சிக்கு கீழே இயற்கையாக இந்த குகைத்தளத்தை அமைச்சிருக்காங்க. ஒரு மழை காலத்தில் தங்குவதற்குரிய இடமா இருந்து மக்களுக்கு மருத்துவம் கல்வி எண்ணற்ற தமிழ் தொண்டுகள் சமண முனிவர்கள் அன்னைக்கு வந்து இங்கே மதுரையில் இருந்திருக்காங்க, வந்திருக்கு. அதுக்குண்டான இடம் தான். இந்த சிறப்பை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நன்றி சார். கிபி 1ஆம் நூற்றாண்டு தமிழி கல்வெட்டுகள். தமிழி கல்வெட்டு என்ன சொல்கிறேன்னா இவ குன்றத்து உரையுள். இவம்னா யானைன்னு வடமொழி சொல்லு, குன்றம்னா மலை. இவ குன்றத்து உரையுள். உரையுள்னா உறைவிடம். பாதந்தான், பாதம் தந்தான், இந்த இடத்த தந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதந்தான் எரி ஆரிதன் அத்துவாயி அரட்ட காய்பன். இதை வந்து தானமாக சமண முனிவர்களுக்கு அமைச்சு கொடுத்ததாக இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டு தமிழி கல்வெட்டுகள். தமிழ் கல்வெட்டு என்ன சொல்கிறேன்னா இவ குன்றத்து உரையுள். இவம்னா யானைன்னு வடமொழி சொல்லு, குன்றம்னா மலை. இவ குன்றத்து உரையுள். உரையுள்னா உறைவிடம். பாதந்தான், பாதம் தந்தான், இந்த இடத்த தந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதந்தான் எரி ஆரிதன் அத்துவாயி அரட்ட காய்பன். இதை வந்து தானமாக சமண முனிவர்களுக்கு அமைச்சு கொடுத்ததாக இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. இது ஒன்று. ஆமாம், இது வந்து பெரிய சமண முனிவர்களுக்கு கீழே வந்து நிறையா சமண துறவிகள் அவங்களுக்கு பணிவிடைக்காண்டி
நிறையா பேர் இங்கே யானைமலையில் இருந்திருக்காங்க. 8 பெருங்குன்றங்கள், 8 பெருங்குன்றங்களில் யானைமலை ஒன்று பிரசித்தி பெற்றது. இது ஒன்று. இங்கே வந்து லாடன் குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. கிபி 8ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வைணவத்தில் நரசிங்க பெருமாள். இது வந்து யானைமலை வந்து பல்சமய வழிபாட்டு தலம்னு சொல்கிறாங்க. எல்லா சமயங்களும் ஒன்றோட ஒன்று இருந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் முரண்பட்டு பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இது வந்து யானைமலையும் சரி, யானைமலை சிற்பங்கள், சமணர் குகைகள், கற்படுகைகள் எல்லாத்தையுமே வந்து தொல்லியல் துறை வந்து சிறப்பாக பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றியை வந்து சொல்லிப்போம். ஏன்னா ஒரு வரலாற்று வரலாற்று ஆவணத்தை, அதாவது வரலாற்று சின்னத்தை, வரலாற்று பொக்கிஷத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து தொழில் துறை கிட்ட இருக்கு. அதை வந்து அவங்க வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். இன்னொன்று, அந்த வரலாற்று பொக்கிஷத்தை வந்து நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுத்த ஐயா ரவிச்சந்திரன் ஐயாவுக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வீடியோ போனையா யானை மலையில் மலையை பற்றி அகேஸ்வர மலையை பற்றி ஒரு வீடியோ ஒன்று நினச்சி. ஆமாம், பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம போகிறோம். இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். யானைமலையை தொட்டு ஆரம்பிச்சிருக்கோம், விநாயகர் தொட்டு ஆரம்பிச்சிருக்கோம்.